வணக்கம் மாணவர்களே, இந்த தலைப்பில் OAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசாண்டல் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், ஹரிசாண்டல் பொசிஷனில் உள்ள ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட்மென்ட்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ்க்காக பரிசோதிக்கவும் முடியும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஹரிசாண்டல் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான தேவைப்படும் கருவிகளை பற்றி காணலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், tri-squire, tongs, chipping hammer, steel wire brush, copper coated mild steel filler rod, oxygen and acetylene cylinder and welding torch, personal protective equipment. இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஹரிசாண்டல் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை காணலாம். தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். 2 mm கொண்ட 2 MS பிளேட் ஷீட்ஸை வெட்டவும். 150 mm நீளம், 50 mm அகலம். விளிம்புகளை கிரைண்டிங் அல்லது ஃபைலிங் செய்யவும் மற்றும் இணைக்கும் விளிம்புகளை முழுமையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்யவும். வெல்ட் துண்டுகளை ரூட் கேப் உடன் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் போல அமையுங்கள். நாசில் எண் 5, மற்றும் டயா 1.6 mm உள்ள CCMS ஃபில்லர் ராடையும் தேர்ந்தெடுங்கள். ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 கிலோ சதுர சென்டிமீட்டரும், அசிட்லீன் 0.8 முதல் 0.15 கிலோ சதுர சென்டிமீட்டர் இருக்கும்படியும் சரி செய்யவும். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஹரிசாண்டல் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். ஸ்கொயர் பட் ஜாயிண்டை தயாரித்து வெல்ட் செய்யவும். வெல்ட் துண்டுகளை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். டேக் வெல்ட். பொசிஷனரின் கிராஸ் பாரை கண் மட்டத்திற்கு வைக்கவும். ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை சரி செய்யவும் மற்றும் அசிட்லன் 0.8 முதல் 0.15 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை இருக்கும்படி சரி செய்யவும். மென்மையான நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். ப்ளோ பைப்பை 60 டிகிரி முதல் 70 டிகிரி வரையும், ஃபில்லர் ராடை லைன் ஆஃப் வெல்டுக்கு 30 டிகிரி முதல் 40 டிகிரி வரையும் வைத்திருங்கள். ப்ளோ பைப்புக்கு வட்ட இயக்கத்தை கொடுத்து ஜாயிண்டின் வலது முனையிலிருந்து பீடை டெபாசிட் செய்து இடது முனையை நோக்கி செல்லவும். ஜாயிண்டின் வேர் வரை 2 விளிம்புகளும் சமமாக உருகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முழுமையான ஊடுருவலுடன் சரியான சுய விவரத்திற்காக வெல்ட்மென்ட்டை சரிபார்க்கவும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஹரிசாண்டல் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் கேஸ் வெல்டிங் காகல்ஸை அணியுங்கள். வெல்ட் பீடின் அகலம் மற்றும் உயரத்தின் சீரான தன்மையின் அளவை சரிபாருங்கள். ஃபினிஷிங் வெல்டை சரிபார்ப்பதன் மூலம் வெல்டின் தரத்தை பரிசோதிக்கவும். blow holes.
lack of fusion, uneven ripple, lack of root penetration, recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், ஹாரிசான்டல் பொசிஷனில் உள்ள ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட் வெல்மெண்ட் ஃபார் டிஃபெக்ட்ஸ்க்காக பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.